தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிவிஎஸ் நிறுவனம் அவங்களோட ரேசிங் டிஎன்ஏவை பிரதிபலிக்கிற மாதிரி என்டார்க் 150 ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த நிறுவனத்துக்கு ஃபர்ஸ்ட் 150cc செக்மெண்ட்ல வர ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி என்டார்க் 125 வந்து 2018ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன் சேல்ஸ் வந்து அடிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 150cc செக்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய லீப் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த 125 150 என்டார்க் கம்பேர் பண்ணும்போது இந்த என்டார்க் 150ல ஏரோடைனமிக்கல் சேஞ்சஸ், மெக்கானிக்கல் சேஞ்சஸ், ஹை அண்ட் டெக்னாலஜி உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்க்கலாம். என்டார்க் 150 ஸ்கூட்டரோட டிசைன் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஏரோடைனமிக்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஏர் டிராகை குறைச்சி ஏரோ எஃபிஷியன்சி, ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியை அதிகம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஃப்ரண்ட்ல பார்க்குறோம், இங்கே வந்து ஏரோ ஆப்டிமைஸ் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏரோ ஹெட் ஃப்ரேம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து காற்றை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்க்குறோம், இங்கே வந்து விங்லெட்ஸ், ஏரோடைனமிக் விங்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே அதே ஃபங்க்ஷன் தான் பண்ணுது. மேலே வந்து குவாட் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்க்குறோம், இது மூக்கு மாதிரி இருக்கு, இங்கே கண் இமை மாதிரி வந்து இன்டெகிரேட்டட் ஏரோ பெசில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் ஏரோடைனமிக்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே சைட் பேனல்ஸ் பார்க்குறோம், இதுவுமே வந்து ஒரு ஸ்க்ரீசி கட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லேயர்டான ஒரு பேனல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ ஏரோடைனமிக்ஸ்க்கு இந்த அளவு டெயில் லேம்ப்ஸ் வரைக்குமே வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஸ்லீக்கான டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்டார்க்னாலே அதில் ரொம்ப விசேஷமான ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அவங்களோட டெயில் லேம்ப்ஸ் தான். என்டார்க் 125லேயே டெயில் லேம்ப்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இந்த என்டார்க் 150ல ஆப்டிமைஸ் பண்ணி ஷேப்டு டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கு. இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து பேட்டர்ன்ஸ், ஏரோ பேட்டர்ன்ஸ்ல வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்டென்ஷன் டீட்டெயில் வந்து ரொம்ப மைன்யூட்டா, ரொம்ப ப்ரீமியம் ஸ்கூட்டர் பார்க்கறக்கே வந்து ரொம்ப அப்பீலான ஒரு ப்ரீமியம் ஸ்கூட்டர் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ ஹை குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் ஸ்கீமே பார்க்குறோம், கிட்டத்தட்ட 4 பெயிண்ட் ஸ்கீம்ல வருது. இதுதான் வந்துட்டு எல்லோ வித் ப்ளூல வந்து கொடுத்துருக்காங்க. லைட் ப்ளூல பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லலாம். சீட்ஸ் பொறுத்தவரை இது வந்து ரொம்ப வைடரான லென்த்தி சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 765mm சீட் வருது. சீட்டோட ஹைட் வந்துட்டு 770mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 155mm வருது. டோட்டல் லென்த் பார்த்தோம்னா 1.8 மீட்டர்ல வருது. வீல் பேஸ் மட்டுமே 1.2 மீட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட வெயிட் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா 115 kgல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இதுல பயன்படுத்தியிருக்க சேசிஸ். ஸோ இந்த ஸ்கூட்டரில் சேசி, சஸ்பென்ஷன், என்ஜின் எல்லாமே வந்து என்டார்க் 125ல இருந்து எடுத்தது தான். பட் ஆனால் மேஜராக மெக்கானிக்கல் சேஞ்சஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரிசிஷனாக இன்ஜினியர் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ 150cc செக்மெண்ட்டுங்கிறனால கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால சேசியை வந்து டீக்ஸ் பண்ணி இதோட ஸ்டெபிலிட்டி அதிகப்படுத்த தான் வந்து டிவிஎஸ் வந்து சொல்கிறாங்க. ப்ளஸ் கூடவே சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் சேம் டெலஸ்கோபிக் வித் ஹைட்ராலிக் டேம்பர்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுக்குறாங்க. ரியரில் வந்துட்டு காயில் ஸ்ப்ரிங் வித் ஹைட்ராலிக் டேம்பர்ஸோட வந்துருது. பட் ஆனால் அதுலேயும் வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டீக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மஃப்ளர் பார்க்குறோம். மஃப்ளர் வந்து ஒரு 150cc சவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையுமே வந்துட்டு மஃப்ளரையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் 12-inch அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் ரொம்ப வைடரான டயர்ஸ் ஃப்ரண்ட் ரியரில் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 100 செக்ஷன் டயர்ஸும் ரியரில் வந்து 110 செக்ஷன் டயர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிரேக்ஸ் பொறுத்தவரை ஃப்ரண்ட்லேயும் ரியர்லி ரெண்டுலேயும் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் 220mm டிஸ்க் வருது, ரியரில் 130mm டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. கூடவே வந்து சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் வந்து கொடுக்குறாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கூடவே வந்துருது. ஸோ ஹேண்டில் பார்ஸ் பொறுத்தவரை நல்ல ஹேண்ட்லிங் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நேக்கடு மோட்டார் சைக்கிளில் இருக்க மாதிரி ஹேண்டில் பார் வந்து வைடான ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. உட்கார்றதுக்கு ரொம்ப காம்பாக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் பிரேக் லெவரில் ரெண்டுமே வந்து அட்ஜஸ்டபிள் பிரேக் லெவர் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து நம்ம ஸ்லோப்பு மேட்லலாம் நிறுத்தும் போது பார்க்கிங் பிரேக் லாக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக மாடர்ன் ஸ்கூட்டர்ஸில் பூட்டாக இருக்கட்டும், ஃபியூல் டேங்காக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து இதுலேயே ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் பூட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பூட் வந்து கிட்டத்தட்ட 22 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து இதில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பிக் சைஸ் ஹெல்மெட்டை இதில் வச்சுக்கலாம். 2 ஆஃப் சைஸ் ஹெல்மெட் கூட வச்சுக்க முடியும். இங்கே பார்த்தோன்னா ஓபிடி செக் பண்ணுறதுக்கான இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து USB A டைப் சார்ஜிங் இங்கே போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு திருக்கணும். இதே ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணணும்னா நல்லா அமுத்தி ரைட் சைடு திருப்பினா ஃபியூல் டேங்க் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து 5.8 liter ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இதுக்கு இருக்குது. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 2 liters ஆஃப் ஃப்ரண்ட் ஸ்பேஸ் வந்து இங்கே தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம ஏதாவது கவர் ஏதாவது மாட்டிக்கணும் அப்படின்னா.
ஸோ இன்ஜின் பொறுத்தவரை என்டாக் 125 இருக்க அதே இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பட் 150 சிசிங்கிறனால அதை வந்து இன்னும் கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகம் பண்ணி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ளஸ் என்ஜினோட வெயிட்டுமே வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதனாலேயே வந்து டோட்டல் வெஹிக்கிளோட வெயிட்டுமே வந்து குறையுது. ஸோ இதில் வந்து 3 வால்வ் 149 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் அண்ட் ஆயில் கூல்ட் என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 13.2 PS பவரும் 14 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது என்ஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் மெட்டல் அண்ட் பாலிமர் மெட்டீரியல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக லைட் வெயிட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிக்கரான போர் அண்ட் ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்டரான கூலிங், ஹை கம்ப்ரஷன் ரேஷியோ வர மாதிரி இவங்க வந்து என்ஜினை பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் என்ஜினோட இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா, அதாவது பிஸ்டனாக இருக்கட்டும், கிராங்க் கேஸாக இருக்கட்டும், பிஸ்டன் ராடாக இருக்கட்டும், இந்த எல்லா விஷயங்களும் வந்து லைட் வெயிட் மெட்டீரியலில் கொடுத்துருக்கனால இந்த வெஹிக்கிளோட பிக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் ஹை எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இந்த என்ஜினில் வந்து O3C டெக்னாலஜி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது டிவிஎஸோட ஓன் பேட்டன்டட் டெக்னாலஜி. அதாவது ஆயில் கூல்டு கம்பஷன் சேம்பர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் என்னென்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்பவே பெட்டராகி என்ஜின் கூலிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு வந்து டிவிஎஸ் வந்து சொல்கிறாங்க. ப்ளஸ் என்ஜினோட எக்ஸ்டர்னல் டக்ட்ஸு அப்புறம் என்ஜின் கவர் எல்லாமே பாலிமர் மெட்டீரியலில் கொடுத்துருக்கறனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது என்ஜின் வந்து லைட்டர், குவைட்டர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் என்ஜின் கொடுத்துருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹோண்டா ஆக்டிவாலாம் பார்த்துருப்போம். 120 சிசியே வந்து பயங்கர வெயிட்டாக இருக்கும். சென்டர் ஸ்டாண்டே போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ லென்த்தாக இருக்குல்ல, ஈஸியாக போடுற மாதிரி டக்குன்னு அமுத்துனா மேலே ஏறிடுது. சென்டர் ஸ்டாண்ட் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. லேடிஸ்க்குலாம் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்டாக் 150 ஸோ எப்படி வந்து ஜூபிட்டர் 110 வந்து இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர், ஐகோ அசிஸ்ட்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து அதே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டரோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்னென்னா எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுக்கும் நமக்கு. ஸோ இதுலேயும் ஐகோ அசிஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதுலேயே 2 மோட் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்ட்ரீட்டு, ஒன்று வந்து ரேஸ் மோடில் மட்டும்தான் வந்து இந்த ஐகோ அசிஸ்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸ்ட்ரீட் மோடு பார்த்தோம்னா ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஆட்டோ ஸ்டார்ட்ஸை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. சேம் அதே நம்ம டிராஃபிக்கில் நின்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நம்ம எக்ஸ்லேட்டரை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் ஸ்கூட்ரு. ஸோ அது வந்து மைலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர். ஸோ இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜெனரேட்டருங்கிறது ஒரு பிக்கப், ஒரு ஓவர்டேக் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு குயிக்கான ஒரு டார்க் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறதா வந்து இந்த ஓவர் பூஸ்ட் ஃபங்க்ஷனு. ஸோ அதை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டால், நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ண பாயிண்ட் வந்து NVH லெவல்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, மினிமலாக இருக்குன்னு சொல்லுவேன். நார்மலாக அந்த டிவிஎஸ் மோட்டார் சைக்கிளாக இருக்கட்டும், ஸ்கூட்டராக இருக்கட்டும் சரி, அதிக சவுண்டு வரும், ப்ளஸ் வைப்ரேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த ஸ்கூட்டரில் சவுண்டு கொஞ்சம் மினிமலாக இருக்குது, வைப்ரேஷன் ரொம்பவே மினிமலாக இருக்குது. என்னால் அது உணர முடிஞ்சுது ஓட்டும்போது. ஸோ கிட்டத்தட்ட 90, 80 எல்லாம் தாண்டும் போது லைட்டாக தான் வைப்ரேஷன் இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு முதல்ல இருந்த ஸ்கூட்டர்ஸ் மாதிரி வந்து ரொம்ப வைப்ரேஷன்லாம் இல்லை. ஸோ ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ அதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தா இதோட ஹேண்ட்லிங் தான். ஹேண்ட்லிங் வந்து சேசி வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஓட்டும்போது ஒரு 150 சிசி ஸ்கூட்டரை ஓட்டுற அளவுக்கு அந்த எஃபர்ட் வந்து இல்லவே இல்லை. ரொம்ப நிம்பிளாக, ரொம்ப குயிக்காக இருந்தது. கார்னரிங்லாம் இருக்கட்டும், ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிலையாக இருக்கட்டும், ஏரோடைனமிக்ஸும் கொடுத்துருக்கறனால ஈஸியாக முன்னாடி போக முடியுது. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்தோம்னா ஒரு 150 சிசிக்கு ஏற்ற பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் போதுமான லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக Yamaha RX-லாம் பார்த்தோம்னா 110, 115 km/h வரைக்கும் நல்லா ஒரு குயிக்கான பெர்ஃபார்மன்ஸ், ஹை அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் அதில் ஹை அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இதில் வந்துட்டு 0 to 60 வந்து 6.3 செகண்ட்ஸில் அடிக்குது. ஸோ இனிஷியலாக லிட்டில் பிட்டாக லேசியாக இருந்தாலும் ஒரு 2000 RPM தாண்டிடுச்சுன்னா ஒரு நல்ல பிக்கப் வந்து கிடைக்குது. அன்டில் 60, 70 வரையும் கிடைக்குது. ஸோ அந்த 70லிருந்து 100 வரையும் ஒரு லீனியரான புஷ் வந்து கிடைக்குது. 100க்கு மேலே அப்படி இன்ஜின் ஸ்டாப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா வைப்ரேஷன் ரொம்ப மினிமலாக இருக்குது 90க்கு அப்புறமும். ஸோ அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. டிவிஎஸ் மோட்டார் சைக்கிளில் இப்படி ஒரு ரிஃபைண்டான ஒரு என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரை ரொம்ப ஜென்டிலாக இருந்தது இனிஷியல் வைட்டு, ப்ளஸ் ப்ரோக்ரஸிவான ஒரு ஃபீலிங் வந்து இருந்தது. ரொம்ப நேச்சுரலான ஒரு பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக
கண்டிப்பாக ஒரு 150cc 100 இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு போதுமான அளவு பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். சஸ்பென்ஷன் வந்து லிட்டில் பிட் ஆஃப் ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு ஸ்கூட்டர் அப்படிங்கிறனால ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது. பட் பெருசாக நம்ம டிவிஎஸ் பிளான்ட்டுக்குள்ளேயே ஓட்டுறதுனால பெருசாக எந்த ரோட் பம்ப்ஸ்லாம் பெருசாக நம்ம செக் பண்ண முடியல. அதனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. பட் நம்ம ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஓகே போதுமான அளவு அந்த கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ 100க்கு மேலே போயிருச்சுன்னா அப்படியே இன்ஜின் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இன்ஜின் ஸ்ட்ரெயின் அதிகமாகிடுது. அதுக்கு மேலே 105 தான் டாப் ஸ்பீட் நம்ம போனோம். அதுக்கு மேலே பெருசாக இந்த ஸ்கூட்டரில் போக முடியல. ஸோ பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்தோம்னா ஹேண்ட்லிங் ரொம்ப அருமையாக இருந்தது. ப்ளஸ் NVH லெவல்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ்னால் கூட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 150cc ஸ்கூட்டர்னா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. பட் ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு க்ரூசிங் ஸ்பீடில் நம்ம ஓட்டணும், ப்ளஸ் சிட்டிக்குள்ளே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போதுமான பவரில் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷூட் ஆகும். ஸோ இதோட மைலேஜ் எல்லாம் வந்து இன்னும் எப்படிங்கிறது அவங்க சொல்லலை. ஸோ ஓட்டருக்கு நல்ல அருமையான ஒரு ரிஃபைன்டான ஸ்கூட்டரை வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டிவிஎஸ் கிட்ட இருந்து தேவைப்படுது. ஸோ அதுதான் வந்து எனக்கு பிடிச்சிது. ப்ளஸ் இதோட டிசைன் பொறுத்தவரை செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டான டிசைன்னு எனக்கு தோணுது. ஸோ டிசைனுங்கிறது ஒரு சப்ஜெக்டிவான விஷயம்னாலும் ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு டிசைன் பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாகவே ரொம்ப அட்ராக்டிவாகவும் ப்ரீமியம் ஒரு ஸ்கூட்டர் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. என்டார் ப்ரைஸிங் பொறுத்தவரை எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1.09 லேக்லேருந்து 1.18 லேக் வரைக்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர் ஓட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். டில் தென் பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ்.